விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த தாத்தாவின் காதில் நரைமுடிகள் நீண்டிருந்தன. தாத்தாவிற்கு வலிக்காதபடி அதை மெதுவாக தடவி பார்த்தால் கயல்குட்டி. தாத்தாவுக்கு கூசுவது போல் இருந்தது. அந்த மதிய பொழுதில் கயிற்றுக்கட்டிலில் வெறுமனை கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த தாத்தா பேத்தியின் குறும்புத்தனத்தால் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார். கயல்குட்டியை தூக்கி கட்டிலில் அமர வைக்க, தாத்தா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உங்க வயிறு பானை மாதிரி பெருசா இருக்குல்ல, உள்ள என்ன இருக்கு? ஏன் கேக்குறேன்னா, லேடிஸுங்க வயிறு பெருசா இருந்துச்சுன்னா உள்ள குட்டி குழந்தைங்க வளருதுன்னு அர்த்தம். ஆனா பாய்ஸோட பானை வயிற்றுல என்னதான் வளரும்? நான் என் வயிற்றுக்குள்ள என்ன வளர்க்குறேன்னு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. என் வயிற்றுக்குள்ள ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள யானை, புலி, கரடி, நாய், பன்னி, அதோட குட்டிங்க, அப்புறம் அணில், மயில், கிளி, நாரை, அதோட குஞ்சுங்க எல்லாமே வளருது. ஐயோ நிஜமாவா? சிங்கம் உங்க வயிற்றுக்குள்ள வளருதா தாத்தா? கயல்குட்டி தாத்தாவின் பானை வயிற்றில் காது வைத்து கேட்டாள். தாத்தா சிங்கம் போல கர்ஜிக்க வயிற்றில் காதை வைத்தபடியே சூப்பர் தாத்தா என்றாள். தாத்தா மயில் போல அகவ மீண்டும் ஐயோ செம்ம தாத்தா என்று வியந்தாள் கயல்குட்டி. தாத்தா உங்க வயிற்றுக்குள்ள தூக்குனாங்குருவி இருக்கா என்று கயல்குட்டி கேட்க, தூக்குனாங்குருவி போல கத்த தெரியாத தாத்தா திருவென முழித்தார். என்ன சொல்லி தப்பிப்பதென தெரியாத தாத்தா தூக்குனாங்குருவி தூங்கிருச்சு என்று பொய் சொல்ல, தாத்தா பேத்தி உரையாடலை கவனித்த மருமகள் வசமாக சிக்கி கொண்டார் மாமா என்று நினைத்து கொண்டு தாத்தா பேத்தி விளையாட்டை அவர்களுக்கு தெரியாமல் அமைதியாக ஒளிந்திருந்து பார்த்தாள். தாத்தாவின் பானை வயிற்றில் மீண்டும் காதை வைத்து கொண்டு தாத்தா புலி, தாத்தா யானை, தாத்தா கரடி, தாத்தா குரங்கு என்று அவள் வரிசையாய் கேட்க, எல்லா விலங்குகளைப் போல குரல் கொடுத்தார் தாத்தா. ஒரு சில உயிரினங்களைப் போல தாத்தாவுக்கு குரல் கொடுக்க தெரியாத போது அந்த உயிரினங்கள் எல்லாம் தூங்கிவிட்டதாகவும் அவைகள் மௌன விரதம் இருப்பதாகவும் பொய் சொல்லி தப்பித்தார். மருமகள் அவர்கள் விளையாட்டை பார்த்துவிட்டு மெல்லிய புன்னகையோடு வேலையை தொடர்ந்தாள். தாத்தாவின் வயிற்றை நினைத்து அசந்து போனாள் கயல்குட்டி. மேல் தாத்தாவை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தாள். வீட்டில் இருக்கும்போது தாத்தா தண்ணி கேட்டால் குடுகுடுவென ஓடிப்போய் மோந்து வருவாள். தாத்தா தண்ணி குடித்தால்தான் அவர் வயிற்றுக்குள் இருக்கிற செடி, கொடிகள், மரங்கள், உயிரினங்கள் எல்லாம் செழிப்பாக வளரும் என நம்பினாள் கயல்குட்டி. பல நாட்களாக தொடர்ந்த இந்த தாத்தா பேத்தி விளையாட்டில் மருமகளும் மகனும் தலையிடுவதில்லை. அன்றொரு நாள் பேத்தி பள்ளிக்கு சென்றிருந்த மதிய வேளையில் வீட்டிற்கு வெளியே நின்று போன் பேசும்போது சாலையில் நடுத்தர வயது பெண் ஒருவர் தள்ளுவண்டி தள்ளி வருவதை கவனித்தார். மண்ணால் செய்யப்பட்ட சாமி சிலைகள், விளக்குகள், வீட்டு சாமான்கள், உண்டியல்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள் எல்லாம் அந்த பெண்ணின் வண்டியில் இருந்தன. அவற்றிற்கு நடுவே மண் கோயில் ஒன்று இருப்பதை பார்த்து அதை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தார் தாத்தா. இதென்ன குருவி தலையிலையும் வாழையும் ஓட்டை இருக்கு என்று தள்ளுவண்டி பெண்ணிடம் கேட்க, இது மண் கோயிலுங்க. இதோட வாழையில வாய் வச்சு ஊதினா விசில் மாதிரி சத்தம் கேட்கும். தண்ணி ஊத்தி ஊதுனா கோயில் மாதிரியே சத்தம் வரும் என்று சொல்லி அதில் தண்ணீரை ஊற்றி தாத்தாவிடம் ஊத கொடுத்தாள் அந்த பெண். தாத்தா மண் கோயிலின் வாளில் வாய் வைத்து ஊத அந்த சத்தம் காதுக்கு குளுமையாகவும் இனிமையாகவும் இருந்ததால் அட என்று வியந்து முகம் மலர்ந்து அதை தன் பேத்திக்கு ஆசையாக வாங்கினார் தாத்தா. பள்ளியிலிருந்து திரும்பி வந்த பேத்தியிடம் அந்த மண் கோயிலை கொடுத்தார் தாத்தா. அப்போது முதல் வீட்டிற்குள் மண் கோயிலின் சத்தம் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. மருமகளுக்கு அந்த மண் கோயிலின் சத்தம் ரொம்பவே பிடித்து போக அன்று நள்ளிரவு கயல்குட்டியும் மாமாவும் கணவரும் உறங்கும் போது அந்த மண் கோயிலை மாடிக்கு எடுத்து சென்று சுற்றி முற்றி பார்த்துவிட்டு நட்சத்திரங்களை பார்த்தபடி மெதுவாக ஊதி பார்த்தாள். நட்சத்திரங்கள் எல்லாம் வெள்ளை கோயில்களாக மாறி தன்னை சுற்றி பறப்பதை போல் உணர்ந்தாள். தானும் சிறுமியாய் மாறியதை போல உணர்ந்து ஆசை தீர மண்கோயிலை ஊதி பார்த்தாள். கீழே வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்த இடத்திலேயே அந்த மண்கோயிலை வைத்துவிட்டு உறங்கினாள். மண்கோயிலுக்குள் அவள் ஊற்றிய தண்ணீர் அப்படியே இருந்தது. அடுத்த நாள் அதிகாலையில் கயல்குட்டிக்கு நேரமாக தூக்கம் தெளிந்தது. முதல் வேளையாக மண்கோயிலை எடுத்து பார்க்க அதில் ஏற்கனவே நீர் நிரம்பியிருப்பதை பார்த்து குழம்பி போனாள். அம்மாவை சந்தேகமாக பார்த்தாள். அம்மாவுக்கும் சரியாக அப்போது தூக்கம் தெளிய, என்னடி ஒண்ணுமில்ல, இந்த மண் கோயில் நைட்டு பறந்து போய் எங்கேயோ தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கு, அதான் அதோட வயிற்றுல நான் ஊத்துறதுக்கு முன்னாடியே தண்ணி நிரம்பி இருக்கு என்று சொல்ல, அப்பாடா தப்புச்சோம் என்று நினைத்தாள் அம்மா. கயல்குட்டி வெளியே தன் கயிற்று கட்டிலில் படுத்து உறங்கிய தாத்தாவின் அருகே சென்று நீர் நிரம்பிய மண் கோயிலை ஊத தாத்தா எப்போதும் போல உடல் சிலிர்த்து எழுந்து அமர்ந்தார். தாத்தா, கோயிலு தான் தினமும் நம்மளை விடிய காத்தால எழுப்பி விடுது. அதான் உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா ஜீவன்களையும் எழுப்பி விட்டு. ஆமாம், ஒவ்வொரு காடும் குயில் சத்தம் கேட்டப்புறம்தான் உயிர் பெறுது என்று சொல்லியபடி எழுந்து வயல் வேலைக்கு செல்ல ஆயத்தமானார். அன்று வயல் வேலை முடிந்து வந்ததும் அவரிடம் சொல்லிவிட்டு மகன், மருமகள், கயல்குட்டி மூவரும் கோயிலுக்கு சென்றனர். வீடு திரும்பிய போது அக்கம் பக்கத்தினர் தாத்தாவின் கட்டிலை சுற்றி நின்று கொண்டிருந்தனர்.
தாத்தாவுக்கு பேச்சு மூச்சு இல்லை. நீங்க போன கொஞ்ச நேரத்துல தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரர் தண்ணி தெளிச்சு நீராரம் கொடுத்து பார்த்தாரு. ஒன்னும் வேலைக்கு ஆகல என்று அவரது மகனிடம் சொன்னார் உறவுக்காரர். அந்த கிராமத்தில் வசிக்கும் மூக்கு டாக்டர் வந்து தாத்தாவின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிஞ்சிரும் என்றார். அந்த மூக்கு டாக்டர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், நிச்சயம் அது நடந்தே தீரும். அவ்வளவு அனுபவசாலி. மகனும் மருமகளும் பதற்றத்துடனே உறவுக்கார பெண்களுடன் அழுதபடி பேச கயல்குட்டிக்கு அன்று இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. தாத்தா இறக்கப் போகிறாய் என்பதை அப்படியே உணர்ந்து கொண்டாள் கயல்குட்டி. தாத்தா இறந்து விட்டால் அவர் வயிற்றுக்குள் இருக்கும் யானை, புலி, சிங்கம், அதன் குட்டிகள் எல்லாமே இறந்து போய்விடும் என பதறியவள் தாத்தாவை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என யோசித்தபடியே இருந்தாள். கயல்குட்டி தனது மண் குயிலில் நீரை நிரப்பி கொண்டு வந்து, தாத்தா நீ செத்து போயிட்டா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற யானை, புலி, சிங்கம் எல்லாமே செத்து போயிடும். ஒவ்வொரு நாளும் குயில் சத்தம் கேட்டுதானே எல்லாருக்கும் உயிர் வருது. அந்த மாதிரி நீயும் உயிர் பிழைச்சு வா என்று சொல்லி தாத்தா தனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த மண்குயிலை அவர் காதலியே வைத்து ஊதினாள். தாத்தாவுக்கு வழக்கம் போல் உடல் சிலிர்த்தது, விரல்கள் துடித்தது, மூக்கு விடைத்தது, மூடிய இமைக்குள் கருவெளிகள் 4 திசைகளிலும் சுழன்றாட வயிற்றுக்குள் ஏதோ ஒரு வேதியியல் மாற்றம் நடந்ததை போல உணர்ந்த தாத்தா நடுங்கிய உதடுகளுடன், கயல்குட்டி, தாத்தா வயிற்றுக்குள்ள இப்ப பெரிய மயில் தோகையை விரிச்சாட குஞ்சு மயிலும் அதுக்கு பக்கத்திலேயே குட்டி தோகையை விரிச்சாடுது என்று கண்கள் மூடியபடியே பேசினார் தாத்தா. அதை கேட்ட கிழவிகள் சிலர் மனதிற்குள் என்றனர். கயல்குட்டிக்கு இப்போதுதான் தாத்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லாமே இனி உயிரோடு இருக்கும் என்கிற மன நிம்மதி வந்தது. மரணம் வரை சென்ற தாத்தா பேத்தியின் மண்குயில் சத்தம் கேட்டு மெல்ல கண்களை திறந்தார். சுற்றி நின்றவர்களை கைத்தாங்களாக பிடித்து எழுந்து அமர்ந்தார். மருமகளும் மகனும் கண்ணீரை துடைத்து கொள்ள மரணத்திற்காக காத்திருந்த பெரியவர்கள், போங்க போங்க, அந்த மனுஷனுக்கு ஆயுசு கெட்டி என்று தங்களுக்குள் பேசி கவலையுடன் கலைந்து சென்றனர். கயல்குட்டி தாத்தாவின் பானை வயிற்றில் காதை வைத்து, தாத்தா சிங்கம், தாத்தா முயல் என்று சொல்ல சிங்கம் போல கர்ஜித்த தாத்தா அந்த கடைசி மண்குயில் தாத்தாவின் கட்டிலுக்கடியில் அமைதியாக அமர்ந்திருந்தது.